அது சூடா இருக்காம்பா ஆயிரத்த சூடா அரசு நிகழ்ச்சி கிடையாது. அரசு நிகழ்ச்சி எடுக்க மாட்டீங்க எல்லாம் பேர் போட்டுருவாங்க. அரசு நிகழ்ச்சியில வாங்கி வச்சுக்கிறது இல்ல, நடுவில் போய் நாங்களை தள்ளி விட்டுருவாரு. தெரியல கேள்வி கேட்பாங்க. இன்னைக்கு இங்க இருக்கிற பிரச்சனை புதுசு புதுசா கேட்போம். இங்க இருக்கிற நான் போன் பண்ணேன் கொஞ்சம் கேமரா ரெண்டு பேரும் போன உள்ள விடாத. கொஞ்சம் நல்லா கல்யாணம் வாங்க உமரா அமைதியா வீடியோ பக்கா பூண்டி அருகே உள்ள வழுதலம்பேடு கிராமத்தில் கடந்த கால் நூற்றாண்டு காலமாக தலித் மக்கள் கோயிலுக்குள் நுழைய முடியாத நெருக்கடிகள் நீடிக்கிறது. 2001 விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கோயில் நுழைவு போராட்டம் நடத்தினோம். அப்போது அதிகாரிகள் உடனிருந்து ஆதிராவிட பொதுமக்களை கோயிலுக்குள் அழைத்து சென்றார்கள். ஆனால் அதன் பின்னர் அந்த கோவிலை திறக்காமலேயே வைத்திருந்தார்கள். 10 ஆண்டுகளுக்கு பிறகு திறந்து விழா நடத்துகிற போது மறுபடியும் ஆதிதிராவிடர்கள் அந்த கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்று பிரச்சனை செய்தார்கள். இப்போது மீண்டும் அதே நிலை. அதிகாரிகள், வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையிலேயே ஆதிதிராவிடர்கள் கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்று பாதையின் குறுக்கே டிராக்டர்களை போட்டு தடுத்து இழிவாக பேசி அவமதித்திருக்கிறார்கள். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே தவிர ஒருவர் மீது கூட நடவடிக்கை இல்லை.
காவல்துறை அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும். பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்து ஆதிராவிட பொதுமக்கள் கோவிலில் வழிபாடு செய்வதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, இப்போ திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தில் வந்து மாவட்ட செயலாளர் நீலமங்கத்தை போட்ட பிறகு கோஷ்டி மோதல் அதிகமாக இருக்குது, அடிக்கடிகளும் நடந்திருக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இது கோஷ்டி மோதல் வந்து என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? அது உட்கட்சி பொது அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்கிறோம். இந்த பகுதியிலும் அதுபோல நடந்திருக்கிறது என்பது வேதனை அளிக்கிறது. இவற்றையெல்லாம் தொகுத்து முதல்வரின் கவனத்திற்கு விரைவில் கொண்டு செல்வோம். ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டாரு அவரு, பேட்டி கொடுத்தா முதல்ல உள்ளே கொடுத்துருப்பாரு. அவர் ரொம்ப கலைப்பில் இருக்காரு.